அண்மை செய்தி. முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜெகதீப் தன்கர் பல்வேறு துறைகளில் தனது பங்களிப்பை வழங்கி நாட்டிற்கு சேவை ஆற்றியுள்ளார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜெகதீப் தன்கர் பல்வேறு துறைகளில் தனது பங்களிப்பை வழங்கி நாட்டிற்கு சேவை ஆற்றியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், ஜெகதீப் தன்கருக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள நிலையில் இது பற்றிய விரிவான விவரம். குடியரசு துணைத் தலைவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய அவை தலைவருமான ஜெகதீப் தன்கர் நேற்று தன்னுடைய பதவியை உடல்நலம் கருதி ராஜினாமா செய்வதாக குறிப்பிட்டு ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பியிருந்தார். இதன் பிறகாக இன்று நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தொடரில் கூட மாநிலங்களவையினுடைய அவை தலைவராக அவர் பங்கெடுக்கவில்லை. இந்த நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக தகவல் என்பது குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டது. அது என்ன நடைமுறை என்றால், மாநிலங்களவை செயலகம் தரப்பிலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது குடியரசு துணைத் தலைவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது உடனடியாக அமலுக்கு வருகிறது என்ற விஷயத்தை உள்துறை அமைச்சகத்திற்கு உள்ள மரபுகளின்படி தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையிலே ராஜினாமா கடிதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றிய ஜெகதீப் தன்கரை புகழாரம் சூட்டியபடி ஒரு எக்ஸ் வலைதள பதிவை மேற்கொண்டிருக்கிறார். அதில் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் உட்பட நாட்டினுடைய பல்வேறு முக்கியமான பதவிகளை வகித்து நமது நாட்டிற்கு சேவை செய்தவர் ஜெகதீப் தன்கர் என்றும் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எக்ஸ் வலைதள பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தக்கூடிய ஜெகதீப் தன்கர் இப்போது அவர் குடியரசு துணைத் தலைவர், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் என்றார். இதற்கு முன்பு மேற்கு வங்க மாநில ஆளுநர், அதே போல மக்களவை உறுப்பினர் என பல்வேறு பதவிகளை ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து வகித்தவர் என்பதை அதைதான் சுட்டிக்காட்டி நமது நாட்டிற்கு சேவை செய்தவர் ஜெகதீப் தன்கர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியதோடு அவர் உடல் நலனை கருத்தில் கொண்டே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்குகிறேன் என்று தெரிவித்திருந்த நிலையில் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துகிறேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் வலைதள பதிவிட்டிருக்கிறார். எனவே பிரதமர் நரேந்திர மோடியும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்தவுடனே அவர் எக்ஸ் வலைதள பதிவுல இந்த பதிவை மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பதும் இந்நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்.